वाणी विकास लेवल 1 थर्ड स्टोरी सिशन संकेत। जीवन को खुश रखना सिर्फ हमारे हाथों में है. வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது நமது கைகளில் மட்டுமே உள்ளது. छात्रों को यह तथ्य समझा दीजिए. மாணவர்களுக்கு இந்த ரகசியத்தை புரிய வையுங்கள். पेज नंबर 87. एक बार हवा को लगा क्यों न सबसे मिलकर जीवन के बारे में प्रश्न करूं. ஒரு முறை காற்றிற்கு தோன்றியது, நான் ஏன் அனைவரையும் சந்தித்து வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. वह निकली सबसे पूछने. அது தோன்றின உடனே அது எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கிளம்பி போச்சு. பஹ்லே மிலி பஹாடு சே. முதல்ல போய் சந்தித்தது யாரன்னா மலை, பஹாடு. பஹாடு நே கஹா மேரா கியா ஹே. மலை சொன்னது, என்னத்தை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. ஏக் ஹி ஜகக் பர் ஹூம். ஒரே இடத்துல தான் நான் இருக்கேன், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஊஞ்சா ஹூம் உன்னத்து நஹி. உயரமாக இருக்கிறேன், ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, அதே இடத்துலையே இருக்கிறேன். வஹ் ஆகே படி. உடனே காற்று அடுத்த ஆள்கிட்ட கேட்குறதுக்காக போகுது. நதி சே மிலி. அடுத்து பார்த்தது நதியை. நதி போலி மே பகுதி ஹூம். நதி சொன்னது, நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். பஹ்னே மே ஆனந்த் ஹே. ஓடிக்கொண்டிருப்பதில் எனக்கு ஆனந்தம் இருக்கின்றது. மனுஷ்ய சே மிலி. அடுத்தது மனுஷன்கிட்ட போய் சந்திக்குது, கேள்வி கேட்குது இதே கேள்வியை. மனுஷனே கஹா மேரே பாரே மே குச்சு மத்து பூச்சோ. மனிதன் சொன்னால், என்னையை பற்றி என்னுடைய நிலைமையை பற்றி ஒன்றுமே கேட்காத. ஜன்ம லேத்தா ஹூ ரோத்தே ஹியே. நான் பிறக்கும்போதும் அழுதுகிட்டே தான் பிறக்கிறேன். பச்பன் குஜார்த்தா ஹூ ரோத்தே ஹுயே. என்னுடைய குழந்தை பருவத்திலையும் நான் கழிப்பது ஃபுல்லாக அழுதுட்டு தான், இது வேணும் அது வேணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு தான். ஜீவன் மே ஏக் பார் நஹி அநேக் பார் மார் காத்தா ஹூ. வாழ்க்கையில் ஒரு தடவை இல்லை, பல முறை தோல்வியை சந்திக்கிறேன் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். வகு கோயல் சே மிலி. அடுத்து அந்த காற்று குயிலை போய் சந்தித்தது. கோயல் போலி குஷி தோ அப்னே ஹாத்தோ மே ஹே. குயில் சொன்னது, சந்தோஷம் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஜீவன் பி யஹி ஹே. அதுதான் வாழ்க்கை. அப்னா நியம் ரக்கோ. வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விதியை உருவாக்குங்கள். ஃபிக்ஸ் யுவர் ரூல். ஜீவன் கோ குஷி பனாவோ. வாழ்க்கையை சந்தோஷமானதாக ஆக்குங்கள். சந்தோஷமானதாக ஆக்குவதற்கான விதிமுறைகள் உங்களுக்கானதை நீங்களே உருவாக்குங்க. ஹவா அபு குஷ் ஹோக்கர் பஹ்னே லகி. இதை கேட்டதும் காற்று மிகவும் ஆனந்தமாக வீசத் தொடங்கியது.